2 அதிரடியான ட்ராக் வரதுக்கான ஸ்கோப் இருக்கு ஐயனார் துணை சீரியல்ல. அதை யூஸ் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்காக போகிறது ஒரு 4 நாள் ஆகும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. 2 நாளில் வந்துடுவோம் சேரன் சொல்கிறாரு. இங்கேருந்து கிளம்பி அவங்க போகும்பொழுது சந்தாவை துரத்திக்கிட்டு அவங்க தாய் மாமா ஊர்லேருந்து பீகார்லேருந்தோ இங்கேருந்தோ வந்தாருனாங்களே, அவர் அங்கே கிளம்பி வந்தார் அப்படின்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே வச்சு ஒரு பெரிய சண்டை பிரச்சனைகள் அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு வானதி சொன்னாங்க, நேஷனல் லெவலில் இஷ்யூஸ் டீல் பண்ணுறீங்க போலேன்ட்டு. அந்த இஷ்யூஸ்க்கு இடையில இப்போ வந்து வேற வழி இல்லாமல் சேரன் டக்குன்னு சந்தா கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஒரு விஷயமும், அவரும் வந்து ஒரு கட்டாய கல்யாணத்தை பட்டு இங்கே வீட்டுக்கு வர்றது, இவங்க எப்படி செட் ஆக போகிறாங்கிறது, ஏன்னா ஒரு வார்த்தைக்கு வார்த்தை சிஸ்டர் மாதிரிங்கிறாரு, அது எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் வானதி சும்மா இருக்காமல் அவங்க அண்ணனை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்ட்ட போயிட்டு 4 நாள் வந்து ஊரில் இருக்க மாட்டான் பல்லவன், என்னை வந்து அடுத்த வருஷம் கல்யாணம் முடிச்சு கூட்டு போகிறான்லாம் பேசிட்டு நான் நல்லா சாப்பிடுவேன் கவலைப்பட மாட்டேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது பல்லவன் பாண்டியன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாண்டியன் வந்து காப்பாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இந்த 4 நாளுக்குள்ளார யாரையாச்சும் நம்ம கூட்டு வந்து நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சு அவள் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு வானதியோட அண்ணன் திட்டம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயம் நடக்கும்பொழுதே அவங்க அங்கேருந்து இங்கே பதறி ஓடி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஒரே சமயத்தில் 2 புது மருமகர்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்களா, இல்லை யாராவது ஒருத்தங்களை மட்டும் தான் காப்பாற்ற முடிய போதா, இல்லை எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக வந்து ஜாலியான ஒரு விஷயமா மட்டும் கதை போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே ஊருக்கு போகும்போது நடேசனை பற்றிய உண்மைகள், நடேசனோட அம்மா ஃபேமிலியை பற்றி உண்மைகள், நடேசனோட மனைவியை பற்றி, இவங்களோட சோழன் பாண்டியன் இவங்களுடைய அம்மாவை பற்றி உண்மைகள்லாம் தெரிய வரப்போதா அப்படிங்கிறத பார்க்கணும். தெரிய வந்து இவர் கொலை பண்ணாரா இல்லையான்னு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் போதான்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு கதையில் அடுத்து என்ன வர போகுதுன்னு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இனிஷியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு பெரிய டிப் வந்துச்சு. இப்போ திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கதை நல்லா போகிற மாதிரி இருக்குது, சுவாரஸ்யமாகவும் இருக்குது. ஸோ அது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் பல்லவனுக்கும் ஒரு காதல் கதையை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவருடைய காலேஜ் காதல் கதையை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் இந்த சீரியல் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.